பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சம்மர் ட்ரீட் ரெசிபியோடு வந்திருக்கேன். இதுவும் காஃபி பிரியர்களுக்கான ஒரு ரெசிபி தான், ஃப்ராப்பச்சினோ. ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான ஃப்ராப்பச்சினோ மிக மிக எளிமையான செய்முறையில் வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஃப்ராப்பச்சினோ பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ இந்த சுவையான ஃப்ராப்பச்சினோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃப்ராப்பச்சினோ பண்ணுறதுக்காக ஒரு காஃபி ஷாட் தயார் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. இதில் சுமார் 7-8 கியூப்ஸ் இருக்கும். இதோட நாம் ரெடி பண்ணி வச்ச காஃபி ஷாட்டு ஊற்றிக்கோங்க. இதோட நீங்கள் கொழுப்பு எதுவும் நீக்கப்படாத ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாலை நீங்கள் நல்லா காய்ச்சி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு இருக்கிற பாலாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சாஸ் சேர்த்துக்கோங்க. சாக்லேட் சாஸோட இனிப்பு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சர்க்கரை சேர்க்க வேணாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்சியில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சுவையான நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரோட ஃப்ராப்பச்சினோ தயாராகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் போட்டுக்கோங்க. நான் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். அதுக்கு ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். இதை அலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சமாக சாக்லேட்டை துருவிட்டு இது மேலே தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் சாக்லேட் சாஸ் கூட ஊற்றிக்கலாம். இந்த சுவையான ஃப்ராப்பச்சினோவோட சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.